ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், 3 நோக்கத்துடன் யாரு பணம் சம்பாதிக்கிறாரோ அவர் எவ்வளவு சம்பாதிக்கலாம். நோக்கம் 3. முதலாவது தஅஃபுஃபன் அனிஸ்ஸுஆல், நான் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது, என்னுடைய தேவைகளை ஹலாலான வழியில் நானே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒருவரிடம் எனக்கு எதிர்பார்ப்பு உண்டாக கூடாது, இன்னும் ஒருவர் உதவி செய்யட்டும் என்ற அப்படியான எண்ணம் எனக்கு வரக்கூடாது, இன்னும் ஒருவரிடம் நான் தங்கி வாழக்கூடாது. எனக்கு வரக்கூடிய தேவைகளை நானே ஹலாலான வழியிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே சம்பாதிக்கிறோம். இரண்டாவது சயன் அலல் இயால், என்னுடைய பொறுப்பின் கீழுள்ள மனைவி பிள்ளைகள், சில வேளை வயோதிபத்தை அடைந்த பெற்றோர்கள், சில நேரங்களிலே என்னுடைய சகோதரிகள், என்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்களுடைய தேவைகளை கண்ணியமாக ஹலாலான வழியிலே நிறைவேற்றி வைக்க வேண்டும். நான் வாழும் பொழுதோ என்னுடைய மௌத்துக்கு பின்னாலோ அவர்கள் பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலை வரக்கூடாது. அதற்காக வேண்டி நான் சம்பாதிக்கிறேன் ஹலால். மூன்றாவது, என்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்களின் தேவை போக மேலதிகமானவைகளில் இருந்து நல்ல வழிகளிலே நான் செலவழிக்க வேண்டும். ஹதீஸை அதனுடைய விளக்கத்துடன் சேர்த்து சொல்லுகிறேன். என்னுடைய ஜகாத்தினுடைய அளவு கூடுதலாக வர வேண்டும். நிறைய சதகாக்கள் செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மஸ்ஜிதுகளுக்கும் செலவழிக்க வேண்டும். மதரசாக்களுக்கும் செலவழிக்க வேண்டும். சமூகத்தினுடைய நல்ல பணிகளிலே என்னுடைய பணம் செலவழிக்கப்பட வேண்டும். விதவைகளுக்கும் வாழ்வளிக்கப்பட வேண்டும். அநாதைகளுக்கும் வாழ்வளிக்கப்பட வேண்டும். தொழில் இல்லாதவர்களுக்கு நான் தொழில் வாய்ப்புகளை என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பலருக்கு என்னுடைய தொழிலில் இருந்து தொழில் கொடுக்க வேண்டும். எத்தனையோ பல குடும்பங்கள் என்னுடைய அந்த பணத்தினுடைய உதவியினால் அவர்கள் வாழ வேண்டும். சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, தன்னுடைய சுய தேவைகளை சுயமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு இந்த பணங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற பல நல்ல நோக்கத்தோடு சம்பாதிக்கிறார். மூன்றாவது நியத், இவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இவர் இந்த நோக்கத்திலே பல வருமான வழிகளை திறந்து கொண்டே போகிறார். அவருடைய உள்ளம் சொல்லுகிறது, எனக்கு இந்த ஒரு கடை இருந்தால் போதும் என்னுடைய தேவைக்கு. ஆனால் இப்பொழுது நான் எனக்காக வேண்டி சம்பாதிக்கவில்லை, இப்பொழுது சம்பாதிப்பது சமூகத்துக்காகவே. இவருக்குரிய நன்மை என்ன? இந்த 3 நோக்கத்தோடு சம்பாதித்தால் லக்கி அல்லாஹ வவஜ்ஹுஹு கல் கமர் லைலத்துல் பத்ர், கியாமத்துடைய நாளிலே அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். அவருடைய முகம் 14வது நாள் சந்திரனை போன்று பிரகாசித்த நிலையிலே. குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களுக்கும் ஜிக்ருடன் வாழக்கூடியவர்களுக்கும் எப்படியான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியான சிறப்புகள் ஹலாலாக நல்ல நோக்கத்திலே சம்பாதித்து தனக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமாக வாழ்ந்துவிட்டு போனவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளிலே அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார். அவருடைய முகம் 14வது நாள் சந்திரனை போன்று இலங்கிய நிலையிலே, மினுங்கிய நிலையிலே, பிரகாசித்த நிலையிலே. இவர் செய்த அமல் என்ன? நல்ல நோக்கத்தோடு உலகத்திலே பணம் சம்பாதித்தார் ஹலாலான வழி. வட்டியையும் ஹராத்தையும் சம்பாதித்து விட்டு சமூகத்தை ஏமாற்றுவதற்கு சதக்கா செய்தவர்கள் அல்ல இங்கே சொல்லப்படக்கூடியது. ஹலாலாக சம்பாதித்து நல்லதை செய்தவர். தான் செய்யக்கூடிய பிழையான வியாபாரங்களை மூடி மறைப்பதற்கு சமூகத்துக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அவர்களை அல்ல இங்கே சொல்லப்பட்டது. ஹலாலாகவே தேடி சம்பாதித்து செய்தவர்கள்.
ஹலாலாக எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பரக்கத். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான ஒரு வாலிபர் அவர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். அங்கே இருந்த சஹாபாக்களில் ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவருடைய இந்த உடல் சக்தி, இவருடைய இந்த ஆற்றல் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கப்பட்டால் மிகவும் சிறந்ததாக இருக்குமே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தந்தார். இந்த இஸ்லாத்தை, இந்த தீனை நாம் குறுகிய கண்ணோட்டத்தில் எப்பொழுதும் பார்க்க கூடாது. இந்த மார்க்கம் விசாலமா சொன்னார்கள். அந்த வாலிபர் தன்னுடைய தேவையை ஹலாலாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்கு செல்லக்கூடியவராக இருந்தால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார். அந்த வாலிபர் தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ள சிறிய பிள்ளைகளுக்காக வேண்டி சம்பாதிப்பதற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார், இபாதத்திலே இருக்கிறார். அந்த வாலிபரின் பொறுப்பின் கீழ் வயோதிபமை அடைந்த தந்தையும் தாயும் இருக்கிறார்கள். அவர்களின் தேவையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சம்பாதிக்க செல்லக்கூடியவராக இருந்தால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார். பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால் கோடீஸ்வரன் என்ற பெயர் வாங்க வேண்டும். இப்படி பேருக்கும் புகழுக்கும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் ஷைத்தானுடைய வழியிலே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டல் செய்தது. ஹலாலாக சம்பாதித்து ஒருவன் தானும் பிரயோசனம் அடைவதோடு சமூகத்துக்கும் பிரயோசனங்களை ஏற்படுத்துவதோடு வாழும் பொழுது அவர் அதன் மூலம் துனியாவையும் சம்பாதிக்கிறார், மறுமையையும் சம்பாதிக்கிறார். இன்று எத்தனையோ மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருப்பது, பராமரிக்கப்படுவது, மதுரசாக்கள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் உருவாகி கொண்டிருப்பது, எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கஷ்டவாளிகள் பிரயோசனம் அடைவது, மஸ்ஜிதுகளிலே ஊர்களிலே உள்ள பைத்துல் ஜகாத், பைத்துல் மால் போன்றவைகள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களோடு சமூகத்துக்கு பிரயோசனமாகுவது, இந்த பணங்கள் எல்லாம் யாருடையது? நல்ல எண்ணத்தோடு சம்பாதிக்கக்கூடிய தனவந்தர்களுடைய பணங்கள். அவர்களும் குறுகிய நீயத்தோடு அதனை சுருக்கிக் கொண்டால் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட இந்த பிரயோசனங்கள் எல்லாம் யாருடைய பணத்தின் மூலம் உண்டாகும்? இவைகள் எல்லாம் நல்ல நோக்கத்தோடு ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய பணங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய நாசங்கள் சமூகத்துக்கு. அவர்கள் பாக்கியசாலி. இதனால் தான் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா ஒரு தடவை சொன்னார், எனக்கு கேள்விப்பட்டார், ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஹலாலாக 2 திர்ஹம் கிடைக்கும், அப்படி ஒரு பிசினஸ் இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் நான் அதனை விடமாட்டேன். 2 திர்ஹம் மிகவும் பரிசுத்தமான ஹலாலான வழியிலே கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் எனக்கு கேள்விப்பட்டால் அதற்காக வேண்டி நான் பிரயாணம் செய்வேன், நேரம் எடுப்பேன். அந்த 2 திர்ஹத்தையும் ஹலாலான வழியிலே நான் எடுத்துக்கொள்வேன். அதை எடுத்துக்கொண்டு வந்து நான் மாவு வாங்கி உணவு சமைத்து ரொட்டி சமைத்து நானும் சாப்பிட்டு விட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுத்து விட்டு யாராவது நோயாளிகள் இருந்தால் அவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பேன். 100க்கு 100 சுத்தமான ஹலாலான வருமானத்தினால் வாங்கப்பட்ட உணவிலே நோயாளிக்கு நோய் நிவாரணியும் இருக்கிறது என்று அது அந்த அளவுக்கு பரக்கத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உதாரணத்திற்கு ஒருவர்
குர்ஆன் ஓதியவராக மரணித்து விட்டார். உண்மையிலே பாக்கியமான மையத். எல்லோரும் ஆசைப்படுவோம், எனக்கும் இப்படி ஒரு மவுத் கிடைத்திருக்க வேண்டுமே. உண்மையும் அதுதான். ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ளே தொழுதவராக மரணித்தார். எவ்வளவு பாக்கியமான மையத். சுஜூதிலே மரணித்தார். எல்லோரும் வாய் நிரம்ப சொல்லுவோம் பாக்கியசாலி. உண்மையிலே பாக்கியசாலி. ஒருவர் பேமெண்டிலே வியாபாரம் செய்தவராக இருக்கும் நிலையிலே, வியர்வை வடிந்த நிலையிலே ஹலாலான சில பொருள்களை வைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே மரணித்து விட்டார். ஹலாலான ஒரு வியாபாரம் கெஷியரிலே அமர்ந்தவராக இருக்கும் நிலையில் அப்படியே மரணித்து விட்டார். ஹலாலான வழியிலே திரிவில் ஓட்டி அவர் ஹயர் ஓடி சம்பாதிக்கிறார். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே மரணித்து விட்டார். ஒரு கூலி தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே களைப்பாக ஏதோ ஒன்று ஏற்பட்டு மரணித்து விட்டார். இந்த மௌத்தை பற்றி என்ன நினைப்பீர்? சிலவேளை சிற சொல்லலாம், என்ன செய்ய, இவர் துனியாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மரணித்து விட்டாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிக்கக்கூடிய அந்த மௌத்துக்கு பின்னால் ஆசை வைக்கக்கூடிய விரும்பக்கூடிய மௌத் என்னவென்றால், நான் ஹலாலாக சம்பாதிப்பதற்காக வேண்டி பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அந்த இடத்திலே எனக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பொருளை நான் வாகனத்திலே எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எனக்கு மௌத் வருகிறது. நான் விரும்பக்கூடிய மௌத் என்கிறார். ஹலாலாக சம்பாதிப்பது இபாதத். அவர் அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதினால் தான் பொய் பேசாமல் சம்பாதிக்கிறார், வட்டியோடு சம்பந்தப்படாமல் சம்பாதிக்கிறார். இது மார்க்கத்திலே அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா என்பதை யோசிக்கிறார். ஏமாற்றாமல் சம்பாதிக்கிறார். அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதினால் தான், மறுமையின் சிந்தனை இருப்பதினால் தான். எனவே இப்படி மார்க்க வரையறைக்குள் இருந்து பணம் தேடக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், சம்பாத்தியம் ஹலாலான எதுவாகவும் இருக்கலாம், அவர் அந்த சம்பாத்தியத்தின் மூலம் இபாதத்திலே இருக்கிறார். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைகிறார். அந்த நிலையிலே மௌத்து வந்தாலும் அது சிறந்த மௌத், அது சந்தோஷப்படக்கூடிய மௌத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இவ்வளவு பரக்கத்தும் இவ்வளவு நலவுகளும் ஹைறுகளும் நிறைந்த இந்த ஹலாலான வருமானத்திலே ஹராம் கலந்து விட்டால் அந்த முழு பரக்கத்தும் இல்லாமல். ஹலாலை சம்பாதித்த குழந்தைகளுக்கு நாம் தேவைகளை நிறைவேற்றி வைக்கும் பொழுது அவர்களுடைய அறிவிலும் பரக்கத்து உண்டாகிறது, அவர்களுடைய நினைவாற்றலிலும் பரக்கத்து உண்டாகிறது, அவர்களுடைய புத்தியிலும் பரக்கத்து உண்டாகிறது. அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள், சிறந்த எண்ணங்கள் தோன்றுகிறது. பாவங்கள் நன்மைகளிலே ஆசை வருகிறது. ஹலாலாக சம்பாதித்து கொடுக்கப்படக்கூடிய பணத்திலே அந்த அளவு வெளிச்சமும் ஒளியும் பிரகாசமும் இருக்கிறது. அதே ஹலாலிலே ஹராம் கலந்து விட்டால் இந்த எல்லா பரக்கத்துகளையும் அது இல்லாமலாக்கும்.